என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யோபுவின் புத்தகத்தில் 42வது அதிகாரத்தில் 10வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த வசனத்தை சில பேர் எப்படி பயன்படுத்துவார்கள்? மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபித்தீங்கன்னா உங்கள் சிறையிருப்பு மாறிடும் என்று சொல்லி பல இடங்களில் இப்படி சொல்லுவதை நாம் பார்த்துருக்கிறோம். அதனால் மற்றவங்களுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க, அப்படி ஜெபம் பண்ணும்பொழுது உங்கள் பிரச்சனை மாறிடும் அப்படின்னு சொல்லி போதிக்கிறவங்களும் உண்டு. ஆனால் சற்று நிதானித்து பாருங்கள் அருமையான மகனே, அருமையான மகளே. தன் சிறையிருப்பு மாற வேண்டும் என்பதற்காக யோபு அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தன் சிநேகிதர்களுக்காக ஜெபத்தை ஏறெடுத்தாரா? என் சிநேகிதர்களுக்காக நான் இப்போ ஜெபத்தை ஏறெடுத்தேன்னா என் பிரச்சனைலாம் மாறிடும், அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் யோபு அந்த ஜெபத்தை ஏறெடுத்தாரா? நிச்சயமாக இல்லை. மற்றவர்களுக்காக ஜெபத்தை ஏறெடுக்கிறது மிகவும் நல்லது, அது மிக அருமையான ஒரு ஊழியம். ஏனென்றால் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் பாருங்கள். ஆனால் எப்படிப்பட்ட மனநிலையில் நாம் மற்றவர்களுக்காக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. உங்களிடத்தில் பல பேர் பல காரியங்களை சொல்லி ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்காக நீங்கள் உங்கள் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். அவர்களுடைய சிறையிருப்பு மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். இவங்களுக்கு ஜெபித்தா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், அந்த மனநிலையை விட்டுவிடுங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஊழியம் என்பது மிக அருமையான ஒரு ஊழியம். ஆனால் அந்த ஊழியத்தையும் ஒரு ஆதாய நோக்கத்தோடு கூட செய்வது எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலையாய் காணப்படும் அல்லவா? அருமையான மகனே, அருமையான மகளே, அப்படிப்பட்ட மனநிலையில் நீ காணப்படுவாய் என்று சொன்னால் இன்றைக்கே அது மாறட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். மற்றவர்களுக்காக ஊக்கமாய் ஜெபியுங்கள், உள்ளத்தை ஊற்றி ஜெபியுங்கள். கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.